அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். எம்எட் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனில் சாப்டர் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் ரிசர்ச் டூலை பற்றியும் அப்பண்டக்ஸ் பற்றியும் ஒரு கூகுள் மீட்டை ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதனுடைய தொகுப்பை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக போடுறேன். நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையுமாறு எம்எட் மாணவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் சிறப்பாக செய்து சிறந்த ஆசிரியர்களாக இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனை நல்லபடியாக நீங்கள் அட்டன் பண்ணி நிறைய மதிப்பெண்கள் பெற்று எம்எட் எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். இப்போது உங்களுக்கு இந்த கூகுள் மீட்டில் இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினை பற்றின காணொலியை நான் போடுறேன், பாருங்கள். நன்றி. உங்களுடைய டைட்டில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய தீசிஸோட ஃபுல் டைட்டிலில் தான் நீங்கள் சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பாதிலேருந்து சொல்லக்கூடாது. அதனால் டைட்டில் மஸ்ட் பி வெரி கிளியர். என்ன டைட்டில் உங்களுடைய தீசிஸ் டெசர்டேஷனில் இருக்கோ அந்த தீசிஸோட இந்த டைட்டிலை நீங்கள் சொல்லணும். டைட்டில் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய கைட் நேமும் அதே மாதிரி ஃபுல்லாக சொல்லணும். காலேஜ் நேமை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய தீசிஸை நீங்கள் நகர்த்திட்டே வந்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இதுதான் சாப்டர் 1ல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. சாப்டர் 1ல் இன்ட்ரோடக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் என்னென்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய டைட்டிலுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இங்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இதுதான் சாப்டர் 1ல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ இந்த சாப்டர் 1ல் சில பேர் அப்ஜெக்டிவ்ஸ் ஹைபாதிசிஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் இப்போ உங்களது எடுத்துக்கிறோம். உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் அப்ஜெக்டிவ்ஸ் ஹைபாதிசிஸ் எதனா வருதுங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் ஏதோ இந்த கண்டென்ட் இருக்கேம்மா, கண்டென்ட் பேஜ்லேயே பாருங்கள். கண்டென்ட் பேஜில் அப்ஜெக்டிவ்ஸ் ஹைபாதிசிஸ் ஏதாவது வருதா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி. ஓகே. இந்த அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன அவுட்புட் வரும்ன்றது, எதுக்காக நம்ம செய்ய போகிறோன்றத சொல்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடின்றது. ஹைபாதிசிஸ் அப்படின்றது உங்களுடைய ஸ்டடியோட டென்டேட்டிவ் சொல்யூஷன். முன்கூட்டியே நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்றத தீர்மானித்து சொல்கிறது தான் அந்த ஹைபாதிசிஸ். அதாவது முன்கூட்டியே நம்ம இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடர்ஷிப் பர்ஃபார்மன்ஸும் அச்சீவ்மெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, லீடர்ஷிப் பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு அச்சீவ்மெண்ட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுடைய ஹைபாதிசிஸாக இருக்கலாம். அதாவது ஹையாக இருக்கும், இல்லை இதனுடைய இம்பேக்ட் இதுலேருந்து இருக்கும் அப்படின்றது முன்கூட்டியே நீங்கள் ஒரு டென்டேட்டிவ் சொல்யூஷன் சொல்கிறது பேர் தான் அந்த ஹைபாதிசிஸ். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எதற்காக இந்த ஸ்டடியை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற சொல்கிறது தான் அந்த அப்ஜெக்டிவ். எனக்கான நோக்கம் இதுதான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள விஷயத்தை நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ். அப்போது ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் ரிலேட்டடாக ஹைபாதிசிஸ் இருக்க வேண்டும். அந்த ஹைபாதிசிஸை பொறுத்து தான் நீங்கள் 4th சாப்டரில் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்ட்டில் வரும்பொழுது ஒவ்வொரு ஹைபாதிசிஸும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது அதாவது நீங்கள் சொன்னதும் அங்கே நடந்ததும் சரியாக இருந்தால் அது அக்செப்டட் அப்படின்னும், நீங்கள் ஹைபாதிசிஸில் ஒரு விஷயம் சொன்னதுக்கு எதிர்மாறாக நடந்ததுன்னா அது ரிஜெக்டடுன்னும் இந்த 4th சாப்டரில் நம்ம கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டேட்டாவும் அனலைஸ் பண்ணும்போது அந்த டேபிளில். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைபாதிசிஸும் அப்ஜெக்டிவ்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குங்கம்மா ஃபஸ்ட்டு சாப்டரில் உங்களுக்கு? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, ஹைபாதிசிஸ் ஆஃப் த ஸ்டடிக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டடி கொடுத்துருக்காங்களா? அப்போ டீலிமிட்டேஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் எதனா வரையறை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்கீங்க. இப்போ சப்போஸ் ஒரு செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம எடுக்க போகிறதில்ல. அதில் நான் குறிப்பிட்டு இவங்கள தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறது தான் ஒரு பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரியை சொல்கிறது தான் அந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடின்னு. அடுத்ததுமா இது
ஆ இது எல்லாம் என்னன்னா, உங்களுடைய அந்த டைட்டில் இருக்குல்லம்மா, அந்த டைட்டில் ரிலேட்டடா இருக்கிறது தான் இங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல குடுத்திருப்பாங்க. ம். அடுத்தது? இதுதான் வந்து முக்கியமான பகுதி. ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர். இப்ப நீங்க உங்களுடைய அ அதாவது டெசர்டேஷன் பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க எந்த விஷயத்த பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர் தான் உங்கள கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர நீங்க கலெக்ட் பண்றத பொறுத்து தான், உங்களுடைய டைட்டில நீங்க மாடிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே இது சம்மந்தமா உங்களுடைய டைட்டில் சம்மந்தமான தீசிஸ் இல்ல அ ஏதாவது ஆர்டிக்கிளோ, ஜர்னலோ, இல்ல புக்கோ ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா இது எதுனா பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா அதாவது நீங்க சூஸ் பண்ண டைட்டில்ல யாருமே அத பண்ணல. அப்படி இல்லன்னா, தமிழ்நாட்ல யாருமே பண்ணல அப்படின்றத ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டு தான் உங்களுடைய டைட்டில நீங்க வந்து இதுக்காக தான் இந்த இடத்துல ரிசர்ச் கேப் இருந்தது. அதனால இந்த டைட்டில நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர். இதற்கு முன்னாடி உங்களுடைய டைட்டில் சம்மந்தமா யார் யாரெல்லாம் ரிசர்ச் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றது தான் இந்த ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர். இதுல வந்து அ சில சில தீசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் ஸ்டடீஸ்க்கு தனியா எடுத்திருப்பாங்க. ஃபாரின் ஸ்டடீஸ்க்கு தனியா எடுத்திருப்பாங்க. உங்களுடைய தீசிஸ்ல அந்த மாதிரி குடுத்துருக்காங்களான்றத நீங்க பாத்துங்க. ஏன்னா எக்ஸாமினர் கேட்கறப்போ இதுதான் கேட்பாங்க. அதாவது இந்தியன் ஸ்டடீஸ்ல அதாவது இந்தியால யார் யார்னா உங்களுடைய தீசிஸ் ரிலேட்டடா பண்ணியிருக்காங்க. இல்ல ஃபாரின்ல எதுனா தீசிஸ் ரிலேட்டடா பண்ணியிருக்காங்கன்றத நீங்க இந்த 2ண்ட் சாப்டர்ல தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க தீசிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு எந்த நீங்க ஸ்டடிய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ கலெக்ட் பண்றது தான் உங்களுடையது ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸா இருந்திருக்கும். 2ண்ட் ப்ராசஸ் எதுன்னா, ஒன்ஸ் எதனா வந்தது, நீங்க டைட்டில் எல்லாத்தையும் நீங்க பண்ணதுக்கப்புறம், உங்களுடைய ரிசர்ச் டூல். உங்களுடைய ரிசர்ச் டூல் வந்து கடைசியாக இருக்கும். தீசிஸ்ல கடைசியா இருக்கும். நீங்க இந்த கன்டென்ட் பேஜ வச்சுட்டு, நீங்க அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, க உங்களுடைய கன்டென்ட் பேஜில் நீங்க அப்படியே கையில வச்சுங்க. இப்ப கடைசியா பாருங்க. உங்களுக்கு கடைசியா பாருங்க, உங்களுக்கு ரிசர்ச் டூல்ன்னு வச்சிருப்பாங்க. லாஸ்ட்டுமா. தீசிஸோட லாஸ்ட்டுமா. தீசிஸோட லாஸ்ட்டுமா. லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு ரிசர்ச் டூல் குடுத்துருக்காங்களா பாருங்க. 3 பாயிண்ட் ஸ்கேலு இந்த அப்பெண்டிக்ஸ்ன்னு இருக்கா? ஆ இந்த அப்பெண்டிக்ஸ்ன்றது தான் பின் இணைப்புன்னு பேரு. இந்த பின் இணைப்புனா, நீங்க ரிசர்ச் டூல நீங்க ரெடி பண்ணணும். இந்த ரிசர்ச் டூல்ல இப்ப நீங்க அடுத்த பேஜ் திருப்புங்க. அடுத்த பேஜ் திருப்புங்க. அடுத்த பேஜ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யார் யா அ அ கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யார் யா அந்த இப்ப நீங்க ஒரு சாம்பிள்ன்னு சொல்லுவோம். சாம்பிள்னா நம்ம யார்கிட்ட கண்டக்ட் பண்ண போறோம்ன்றத, உங்களுடைய நீங்க டைட்டில்லயே குடுத்திருப்பீங்க. உங்களுடைய டைட்டில்லயே நீங்க குடுத்திருப்பீங்க. அந்த அந்த சாம்பிள்ஸ் யாரோ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோ, செகண்டரி ஸ்டூடண்ட்ஸோ, பிரைமரி ஸ்டூடண்ட்ஸோ, அவங்க கிட்ட இருந்து தகவல நீங்க இப்ப சப்போஸ் படிக்க தெரியாத பசங்க இருக்காங்கன்னு படிக்க தெரியாத பசங்கன்னா, நானு நான் தவறுதலா சொல்லல. ஒரு 5ஆம் வகுப்புக்கு கீழ, 4ஆம் வகுப்பு கீழ, 3ஆம் வகுப்பு கீழன்னா, அந்த குழந்தைங்கள படிச்சு பார்த்து, நீங்க அதுக்கு ஆன்ஸர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய கொஸ்டின படிச்சு பார்த்துட்டு, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்றத நீங்களே டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா, படித்து அவங்களே டிக் பண்ற மாதிரி நீங்க நீங்க பண்ணிக்கலாம். அப்போ இங்க என்னன்னா சாம்பிளோட அம் மேல், ஃபீமேல் கம்பேர் பண்ற மாரி இருக்கும். அது பயோகிராபிக் வேரியபிள் அல்லது டெமோகிராபிக் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணலான்னா, அவங்ககிட்டருந்து டேட்டாவ நீங்க கலெக்ட் பண்றது தான் ஃப்ரண்ட் பேஜ்ல குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கொஷின்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலா. ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் கொஷின்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது பேர் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அ இங்க குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குன்னு படிங்களேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் ஐட்டம்ஸ். இத படிச்சு பார்த்த உடனே,
இப்போ அவங்க அந்த சாம்பிள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பாண்டுக்கு மேல என்னென்ன குடுத்துருக்காங்கம்மா? எத்தன பாயிண்ட் ஸ்கேல் குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப மொத்தம் அப்ப 4 பாயிண்ட் ஸ்கேல். அப்ப 4 இருந்ததுன்னா 4 பாயிண்ட் ஸ்கேல்ல இப்போ அவங்க வந்து அந்த ஐட்டம படிச்சு பார்த்துட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த 4த்துல ஏதாவது ஒண்ணுத்துல தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். சம்டைம்ஸா, ஃப்ரீக்வென்ட்லியா, நெவரா, இன்னொன்னுமா? ரேர், நெவர். அப்போ இந்த 4த்துல அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றத நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது வந்து நீங்க இப்போ இப்போ டெசர்டேஷன்ல வச்சுக்கிறது ஃபைனல் டிராஃப்ட். அப்போ இத என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ரஃப் டிராஃப்ட் எழுதி, ஒரு ஒரு குறிப்பிட்ட சாம்பிளுக்கு மட்டும் குடுத்து, அவங்க வந்து இந்த மாரி கொஸ்டின படிச்சு பார்த்துட்டு, ஒவ்வொரு கொஸ்டின்லயும் அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற டவுட்ஸ அவங்க கேட்டுட்டு, அத கிளாரிஃபை பண்ணி சம்டைம்ஸ் அத வந்து நீங்க மாடிஃபை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணணும். ஃபைனல் பண்ண டிராஃப்ட்ட தான் எடுத்துன்னு போயிட்டு, உங்களுடைய சாம்பிளுக்கு நீங்க குடுக்கணும். ஸோ, இந்த ரிசர்ச் டூல பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுத போறீங்க. ரஃப் டிராஃப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம், அத எடுத்துன்னு போயிட்டு எக்ஸ்பர்ட் கிட்ட குடுக்க போறீங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பர்ட் கிட்ட குடுத்து, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நீங்க எழுதிக்கிற அந்த ஐட்டம்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, அவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு, உங்க சாம்பிள்ல இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 5% 3% இருக்கக்கூடிய சாம்பிள் கிட்ட நீங்க குடுத்து, அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த விஷயத்த போயிட்டு அவங்க கிட்ட குடுக்க போறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கேள்விகள அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க பதில் சொல்லி சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்து, கடைசியா மறுபடியும் ஒரு ரஃப் டிராஃப்ட்ட நீங்க ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு, திருப்பியும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட குடுத்ததுக்கு அப்புறம், ஒரு ஃபைனல் டிராஃப்ட் உங்களுக்கு ரெடி ஆகும். அந்த ஃபைனல் டிராஃப்ட் தான் இப்போ டிசர்டேஷன் பின்னாடி நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இதுதான் 2ண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ முடிச்சுட்டீங்க. இப்போ ரிசர்ச் டூல் முடிச்சுட்டீங்க. இப்போ இந்த 4 இருக்கு இல்லைங்கம்மா? இப்ப 4 ஆப்ஷன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்கல்ல? எது எது ஃப்ரீக்வென்ட்லி, ரேரு, சம்டைம்ஸு, நெவர்ன்னு 4 குடுத்துருக்கீங்கல்ல? ரிச ஆ இப்ப 4 குடுத்துருக்கீங்கல்ல, மொத்தம் எத்தன ஐட்டம்ஸ் இருக்கும்மா? மொத்தம் எத்தன ஐட்டம்ஸ் இருக்கு? 50. அப்போ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்னன்னா, 50 கொஸ்டின்ஸு ஒருத்தருக்கு மேக்ஸிமம் 4 மார்க்ஸ்ன்னு நீங்க க அ 4 ஆப்ஷன்ல 4, 3, 2, 1ன்னு தான் குடுக்கணும். அதனுடைய மார்க்ஸ் நீங்க குடுக்கறதா. அப்போ 50 இன்டு 4ன்னா 200 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க ஒரு ஸ்டூடண்ட். அதே மாரி மினிமம் வந்து 1 மார்க் நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அப்போ 50 இன்டு 1ன்னா 50 மார்க்ஸ். அப்போ உங்களுடைய மினிமம் ஸ்கோர் வந்து 50, மேக்ஸிமம் ஸ்கோர் 200. இத தான் வந்து 4த் சாப்டர்ல டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ல நீங்க கொடுக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ இப்போ மாஸ்டர் டேபிள்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங் ரெக்கார்ட்ல. இப்போ இந்த இருக்கு பாருங்க. இப்ப நீங்க வச்சிருக்கீங்கல்லம்மா டூல், ரிசர்ச் டூல். இப்ப நீங்க கையில இப்ப 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 வச்சிருக்கீங்களா இந்த பேஜ்ல? ரிசர்ச் டூல்ல இப்ப நீங்க எவ்வளோ சாம்பிள் எடுத்திருக்கீங்கன்றது 3 சாப்டர்ல இருக்கு. இல்ல, இல்ல, இல்ல. அத 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 பார்த்துக்கலாம்மா. அடுத்தது பார்த்துக்கலாம். இந்த டூல வச்சுட்டு நான் இருக்கத்த சொல்லிட்டேன்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் ஈஸியா புரிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ இதுல வந்து நீங்க கையில யாராவது நோட் பண்ணி வச்சுங்க. மொத்தத்துல இப்ப நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுக்குறாங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுக்குறீங்கன்னா, அவங்களுடைய பேர் போட தேவையில்ல. இப்போ இங்க டெமோகிராபிக் வேரியபிள் போட்டிருப்பீங்க. இப்ப நான் சொன்னேன்லம்மா மேல், ஃபீமேல் அந்த மாரி எதனா போட்டுருக்காங்களா இங்க? டூலுக்கு மேல. ம். பெர்சனல் டேட்டால என்னென்ன குடுத்துருக்கீங்க? ம். ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் திங் இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு சாம்பிள் கிட்ட இந்த கொஸ்டின் இந்த
இந்த ரிசர்ச் டீல குடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 50 கொஸ்டினும் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு திங். அவங்க வந்து குடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, படிச்சு பார்த்துட்டு, ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 50யும் நீங்க எடுத்து அதாவது அ எத்தன சாம்பிள் இருக்காங்களோ 100 பேர் இருக்காங்கன்னா, 100 பேரோடதையும் நீங்க எடுத்து வச்சுட்டு, இப்ப நம்பர் 1 நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எடுத்து நீங்க பண்ண போறீங்க. அப்ப பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சாம்பிள்து மேலா? ஃபீமேலா? எதனா ஒண்ணு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆம் ஐ ரைட்? அப்ப மேல்னா எம் போட போறீங்க. ஃபீமேல்னா எஃப்ன்னு போட போறீங்க. செகண்ட் என்ன இருக்கு பர்சனல் டேட்டால? அப்ப நேட்டிவிட்டில என்னென்ன குடுத்துருக்காங்க? ஆ அப்ப ரூரல்னா ரூரல் ஆர் போட போறீங்க. அர்பன்னா யூ போட போறீங்க. தேர்டு லெவல் ஆஃப் அச்சீவர்ல என்னென்ன குடுத்துருக்காங்க? ஆ இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுவாங்கல்ல ஸ்டூடண்ட்ஸ். அத சாம்பிள்ல. நீங்க அத போடணும். இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங் ரெக்கார்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்ம்மா. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துடுறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? மொத்தம் 4 ஆன்ஸர் இருக்கா? இந்த 4 ஆன்ஸர்ல நீங்க ஸ்கோரிங் குடுத்து வச்சிருப்பீங்க. எத டிக் பண்ணா 4, எத டிக் பண்ணா 3, எத டிக் பண்ணா 2, எத டிக் பண்ணா 1ன்னு போட்டிருப்பீங்க. ஓகேவா? அப்ப இருக்கும்போது, நீங்க அந்த அந்த வேல்யூவ தான் நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு டோட்டல் பண்ணணும். இப்ப டோட்டல் பண்ணிட்டு தான் நீங்க நீங்க சொல்லணும். இதுதான் வந்து நம்ம அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் அங்க வரப்ப அத சொல்லிர்றேன் நான். இப்போதைக்கு ரிசர்ச் டூல்ல இதுதான் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. 2 முடிஞ்சிருச்சு. இப்ப 3 சாப்டருக்கு வாங்க. இப்ப 3 சாப்டர் எடுத்துங்க. பேஜ் நம்பர் எங்க இருக்கோ, பேஜ் நம்பர் போட்டுட்டு அத எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரீங்களா? ஓகே. இப்ப அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்னென்ன இந்த சாப்டர்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 2 ரிசர்ச் டிசைன பொறுத்தவரைக்கும் இவங்களது வந்து இப்ப சர்வே மெத்தடுன்றதுனால சர்வே மெத்தடுன்னு போட்டிருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தா எக்ஸ்பெரிமென்ட். அடுத்தது பாப்புலேஷன்னா என்னன்னா, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவங்கள தான் வந்து இப்ப நம்ம சொல்லியிருப்போம். இப்ப செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பாப்புலேஷனு. இதுல பர்ட்டிகுலரா நீங்க எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் சாம்பிள். இதுல எவ்வளோ பேர் சாம்பிள் குடுத்துருக்காங்க? ம். 151. ஸோ இந்த 151 தான் நீங்க வந்து 4த் சாப்டர்ல ஃபுல்லாத்தையும் நீங்க குடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? சாம்பிள்ஸ் முடிஞ்சிருச்சு, பாப்புலேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மெத்தடாலஜில என்ன குடுத்துருக்காங்க? ஓகே. இப்ப இது சர்வே மெத்தடுன்றதுனால அது டிஸ்கிரிப்டிவா குடுத்துருப்பாங்க. நார்மேட்டிவ் சர்வேவா குடுத்துருப்பாங்க. டூல்ஸ பத்தி தான் நம்ம இப்ப பார்த்தோம். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ குடுத்துருப்பாங்க. ஸ்கோரிங் குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டூல்ஸ்ல இருக்கும். அடுத்தது? டேட்டா கலெக்ஷன்னா நீங்க அ எங்கெங்கன்னா உங்களுடைய டேட்டாவ நீங்க கலெக்ட் பண்ணீங்க. காலேஜஸ் இருந்தா காலேஜஸ் எந்தெந்த காலேஜு, ஸ்கூல்ஸ் இருந்தா எந்தெந்த ஸ்கூல்ஸு, ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் அந்த டேட்டா கலெக்ஷன்ல குடுத்துருப்பாங்க. சில இடத்துல எவ்வளோ நாள் நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணீங்கன்ற டீட்டெயில்ஸும் இதுல குடுத்துருப்பாங்க.
ஆ. இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எத பேஸ் பண்ணி ஆக்சுவலா மீன் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். இத தவிர அ குர்டோசிஸ் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி சில இடத்துல குடுத்துருந்தாங்கன்னா, என்னென்ன குடுத்துருக்கீங்கன்றத போடணும். 2 2 வேரியபிள்ஸ் கம்பேர் பண்ற மாரி இருந்தா டி டெஸ்ட்டும், 2க்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் கம்பேர் பண்ற மாரி இருந்தா எஃப் டெஸ்ட்டும், இந்த மாதிரி எது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்றத இதுல குடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஆ. அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. வேற என்ன இருக்கு 3 சாப்டர்ல? ஓகே, ஓகே. இப்போ 4த் சாப்டர் வாங்க. ஓகே. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் மெயின் பார்ட் நம்மளுக்கு. ஒன்ஸ் நம்ப க டூல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ்ஸும், ஹைப்போதீசிஸ்ன்னு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டோம்னா, இந்த மாரி டேட்டா கலெக்ஷன நம்ம என்னென்ன செய்ய போறோம்ன்றத பார்த்துட்டு, இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அத உட்காந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இன்டர்பிரேஷன் நம்ம பண்ண போறோம். ஒவ்வொரு டேபிளுக்கு கீழயும் நம்ம என்ன பண்ண போறோம், அ என்ன வேல்யூ வருதோ, வேல்யூ வந்ததுக்கப்புறம் நம்ப இன்டர்பிரேஷன் நம்ம குடுக்கணும். சரி. இப்போ 4த் சாப்டர்ல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? ஓகே, ஓகே. அதுதான் அங்க குடுத்திருப்பாங்க திருப்பும். நீங்க என்ன டைட்டில் குடுத்திருக்கீங்களோ, அத பத்தின ஒரு விஷயம். செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட அ அச்சீவ்மென்ட் மோட்டிவேஷன்னு. ம். டேபிள் ஓகே. அப்போ நீங்க கலெக்ட் பண்ண டேட்டாவ பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் இதுல குடுத்திருக்காங்க 4த் சாப்டர்ல. ஆ இப்ப தான் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஓவரால் மீன் ஸ்கோரு, அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க வேரியபிள்ஸ் அங்க பெர்சனல் டேட்டான்னு அங்க நீங்க போட்டீங்கல்ல, அந்த விஷயத்த மேலுக்கு எ என்ன மீனு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதே மாதிரி ஃபீமேலுக்கு என்ன மீனு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ குடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய தீசிஸ்ல உண்டு. ம். ஓகே, ஓகே. ஆ இப்போ இந்த மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன வச்சு நம்ம ஹைப்போதீசிஸ் செக் பண்ண முடியாது. அடுத்தது டி டெஸ்ட் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஓகே. கேக்குது, கேக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா பாருங்க. இப்ப நான் சொல்ற மாரி இருக்கா பாருங்க. அ மேல், ஃபீமேல்ன்னு போட்டுட்டு மீனு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், டெஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்களா இது வந்து என்னன்னா கிராஃப் இது போட்டிருக்காங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். மேல் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்கன்றதுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதே மாரி ரூரல் எவ்வளோ, அர்பன் எவ்வளோ, அந்த மாதிரி விஷயத்துக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா குடுத்துருப்பாங்க. நம்பர்ஸ வச்சு. ஓகே. டெஸ்ட் தான் சொல்லுங்க. அந்த டெஸ்ட் டேபிள எடுத்து ஓகே. அந்த டேபிள் அந்த 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 டேபிள் எடுத்துங்க. ஓகே. ஸோ அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூ நீங்க கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்றபோது என்னன்னா, அந்த டேபிள்ல உங்களுடைய நீங்க பெர்சனல் டேட்டான்னு என்னென்ன குடுத்துருக்கீங்களோ, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா மேல், ஃபீமேல்ன்னு இருக்கும். ஜெண்டர். இப்போ என்னன்னா அ இப்போ மேலோட சாம்பிள்ஸ நீங்க மொத்தமா எடுத்துட்டு, இப்ப நீங்க கலெக்ட் பண்ணீங்கல்ல, அந்த அந்த டேட்டால மேல் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அவங்களுக்கான மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சுட்டு, இப்போ நீங்க டெஸ்ட் வேல்யூ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க அம் அவைலபிள் ரிசோர்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்குது. அதுல வந்து நானு மீனு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்புறம் என்னு. என்ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இத நான் குடுத்துட்டேன்னா, எனக்கு வேல்யூ வந்தது அப்படின்றது. இங்க உங்களுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? -1.35 வந்திருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு இதுல என்ன பெர்சென்ட் சிக்னிஃபிகன்ஸ் குடுத்துருக்காங்க?
அப்போ 0.05 சிக்னிஃபிகன்ஸில் அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துங்க. அதனுடைய வேல்யூ 1.96ஆ? அதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? டி டேபிள் வரும்போது அதனுடைய வேல்யூ கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்களா, லோயர் கொடுத்துருக்காங்க? நாட் சிக்னிஃபிகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இப்போ -1.35 வந்ததுனால அவங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி தான் உங்களுடைய டைட்டில் இருக்குது. அந்த டைட்டில்னா வேல்யூஸ் வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எந்த விதமான உயர்வு, தாழ்வு இல்லை. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்றது தான் உங்களுடைய அ அந்த அந்த அதாவது அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லுது. இதுதான் அதில குடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய ஹைப்போதீசிஸ் நீங்க என்ன குடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. ஏற்கனவே நீங்க ஹைப்போதீசிஸ் என்ன குடுத்துருக்காங்க? தேர் எக்ஸிஸ்ட் அதாவது தேர் இஸ் நோ குடுத்துருக்காங்களா? தேர் இஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப நோன்னு குடுத்துருக்காங்க. இங்கேயும் சிக்னிஃபிகன்ட் இல்லன்னு வருது. அதனால ஹைப்போதீசிஸ் வந்து அக்செப்டட்ன்னு குடுத்துருப்பாங்க. அதுதான்ப்பா. ம். ஹென்ஸ் தி ஹைப்போதீசிஸ் இஸ் அக்செப்டட்ன்னு குடுத்துருக்கலையா? ஓகே. ஆக்சுவலா இதனுடைய மீனிங் என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வந்து நீங்க மேலுக்கும், ஃபீமேலுக்கும் எந்த டிஃபரன்ஸ் இல்லன்றத ஹைப்போதீசிஸ் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி டென்டேட்டிவ் சொல்யூஷன் குடுத்ததுனால, இங்க ரிசல்ட்டும் அதே மாதிரி வந்ததுனால, யுவர் ஹைப்போதீசிஸ் இஸ் அக்செப்டட். ரிஜெக்டட்ன்னு வருதா? இங்க சிக்னிஃபிகன்ட் இருந்தா தான் ரிஜெக்டட். ஓகே. அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ, நீங்க அத பாத்துங்க. ஏன்னா, இதுல வந்து நம்ம இப்போதைக்கு வந்து அத அத மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து தேர் இஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ்ன்னு நீங்க குடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. உங்களோட ஹைப்போதீசிஸ்ல. இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹைப்போதீசிஸ் வந்து ரிஜெக்டட்ன்னு போடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த அந்த இது முடிஞ்சிருச்சு. ஆ இப்போ ஓகே. இப்ப இதே மாதிரி தான் ஒவ்வொன்னும். இதுக்கும் என்னன்னா, அதே மாரி அ டி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. டி வேல்யூ வந்து கிரேட்டர் ஆர் ஹையர் தேன் இந்த டி வேல்யூ போட்டுட்டு சிக்னிஃபிகன்ட்டா இல்லையான்னு குடுத்திருப்பாங்க. அர்பன். அப்போ அவங்க 2 பேருக்கும் எ அ எதுவும் சிக்னிஃபிகன்ட்டா எதுவும் டிஃபரன்ஸ் இல்லன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பர்சனல் டேட்டான்னு நீங்க அங்க குடுத்தது தான் டெமோகிராபிக் வேரியபிள் ஆர் பயோகிராபிக் வேரியபிள்னு குடுத்திருப்பாங்க. அத பொறுத்து தான் நீங்க அ ஒவ்வொரு டேபிள்லயும் நீங்க அத செக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து சப்போஸ் 2 வேரியபிளா இருக்கு. லீடர்ஷிப் டிஃபரன்ஸ் அதே மாதிரி அம் அ இத வந்து என்னன்னா ஒவ்வொன்னத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒவ்வொன்னும் கரெக்ட்டா இல்லையான்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேபிள் மூலமா. இதுதான் குடுத்திருப்பாங்க பாருங்க. டி டெஸ்ட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரிஜெக்டட் ஆர் அக்செப்டட்ன்னு குடுத்திருப்பாங்க. இப்போ இப்ப இப்ப அததான்ப்பா சொல்றேன். இப்போ இப்ப இவங்களுடைய தீசிஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இப்ப இவங்க சொன்னது பாருங்க. "தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல்ன்னு" குடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து என்ன வந்ததுன்னா, ரிசல்ட் படி பார்த்தா ரிசல்ட் படி பார்த்தா, அ அ அ இவங்களுக்கு ஒரு டி வேல்யூ வந்ததில்லம்மா? டி வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் வந்திருந்ததுன்னா, அத் அது வந்து சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ்ன்னு வந்திருக்கும்.
இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட்டே குடுத்தது தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஹைப்போதீசிஸ் பொறுத்தவரைக்கும். அப்போ ஹைப்போதீசிஸ்ல நடந்த மாதிரியே உங்களுடைய ரிசல்ட்ல நடந்திருந்ததுன்னா அக்செப்டட். நான் சொல்றது புரியுதா பாருங்கம்மா? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன்னு ஹைப்போதீசிஸ்ல குடுத்துருக்காங்க. இவங்க இப்போ இது டி வேல்யூ போட்டுட்டு இங்கேயும் என்ன பண்ணுது? அந்த -1.35ன்றது டி வேல்யூக்கு 0.05 0.05 சிக்னிஃபிகன்ஸ்ல போட்டா வர வேல்யூவோட இது குறைவுன்றதுனால இங்கேயும் என்னாச்சு? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட்ன்னு வந்துருச்சு. அப்போ 2மே வந்து தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட்ன்றதுனால இவங்க போட்ட ஹைப்போதீசிஸ் கரெக்ட்டு. அதனால அது அக்செப்டட். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, இப்போ 1த்து வந்து தேர் இஸ் நோன்னு குடுத்துட்டாங்க. இங்க வந்து என்னன்னா, சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு உங்களுடைய ரிசல்ட் சொல்லுச்சுன்னா, 1க்கு 1 முரண்பாடா இருந்ததுன்னா ரிஜெக்டட். நான் புரியுதுங்களா? அப்படி கிடையாதுப்பா. இப்படி புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்ற மாரி வச்சுக்கங்களேம்மா. நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு மழை பெய்யுமா? பெய்யாதா? இப்ப நீங்க பெய்யும்ன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு மழை பெய்யும்ன்னு. நைட்டு மழை பெஞ்சிருக்கு. அப்ப பெஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னது சரி. அக்செப்டட். ஓகேவாம்மா? நீங்க அக்செப்டட். அதாவது நீங்க சொன்னதும், நடந்ததும் 2ம் ஒண்ணா இருந்ததுன்னா அக்செப்டட். நீங்க மழை பெய்யும்ன்னு சொன்னீங்க. ஆனா மழையே பெய்யல அப்டின்னா, ரிஜெக்டட். நீங்க சொன்னது ரிஜெக்டட்ன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய ஹைப்போதீசிஸ் வாங்க. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட்ன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இங்கேயும் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட்ன்னு வந்ததுன்னா, ஹைப்போதீசிஸ் அக்செப்டட். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட்ன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நடந்தது தேர் எக்ஸிஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா, ரிஜெக்டட். ஓகேவா? ம். அடுத்தது? இல்ல இதுதான் வந்துட்டுருக்கும். அதுக்கு அடுத்தது சப்போஸ் இப்ப 2 வேரியபிளா நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த 2 வேரியபிளும் சிக் அம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ சேம் திங் இங்கேயும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு வேரியபிளு. இன்னொரு வேரியபிள் வந்து அச்சீவ்மென்ட்ன்னு வச்சுக்கங்க. இந்த பர்சனாலிட்டி பொறுத்தவரைக்கும் அதனுடைய மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சிருக்கணும். அச்சீவ்மென்ட்டுக்கான மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சுட்டு, இது 2த்துக்கும் டி வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சுட்டு, அந்த டி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ட் 0.05 சிக்னிஃபிகன்ட் லெவல விட அதிகமாக இருந்ததுன்னா, அது சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் 2த்துக்கும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1த்துக்கு 1 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ 2 வேரியபிள் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்கப்பா. பெர்சனாலிட்டி இல்ல லீடர்ஷிப்புக்கும் அச்சீவ்மென்ட்டு அப்படின்னு 2 வேரியபிள் வச்சிருக்கீங்கன்னா, இந்த 2த்தையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணும்போது, இப்போ லீடர்ஷிப்புக்கு உண்டான மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் n. அதே மாதிரி அம் அ அச்சீவ்மென்ட்டுக்கு மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் n. இது 2த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி ஒரு டி வேல்யூ வரும். அந்த டி வேல்யூ வந்து இப்ப நீங்க எவ்வளோ பெர்சன்ட் சிக்னிஃபிகன்ஸ் அல்லது எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ல வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. 0.05 சிக்னிஃபிகன்ஸ் லெவலா? இல்ல 0.01 சிக்னிஃபிகன்ஸ் லெவலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ விட நீங்க போடுற வேல்யூ குறைவாக இருந்ததுன்னா, நாட் சிக்னிஃபிகன்ட். அத விட அதிகமாக இருந்ததுன்னா சிக்னிஃபிகன்ட். ஓகேங்களா? ஓகே. 5th சாப்டர். ஓகே.
ஸோ இந்த சம்மரி இந்த விஷயத்துல பெரும்பாலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணாங்களோ, அது எல்லாத்தையும் ஒரு சம்மரியா குடுத்திருப்பாங்க. ம். இப்ப சொல்லிட்டு வாங்கப்பா. ஒவ்வொரு டாபிக்கா சொல்லுங்க. இன்ட்ரோடக்ஷன். இந்த மேஜர் ஃபைண்டிங்ஸ் தான் நீங்க என்னன்னா 4த் சாப்டர்ல இப்ப கண்டுபிடிச்சீங்கல்ல, அந்த விஷயம். இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபைண்டிங்ஸ் மட்டும் சொல்லுங்க. இதுதான் சரி அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. ஆ, ஓகே. ஓகே. ஆக்சுவலா இதுல என்ன இருக்கும்னு இந்த மேஜர் ஃபைண்டிங்ஸ்ல என்னன்னா, இப்ப சப்போஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ்ன்னா, ஆ மேல் அண்ட் ஃபீமேல் ஹேவ் த சேம் மோட்டிவேஷன் அமாங் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது இது ஒரு டைப். இல்லன்னா சப்போஸ் இப்போ 2த்துக்கும் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் வருதுன்னா, 2த்துல எதனுடைய மீன் வேல்யூ அதிகமா இருக்குன்னு பாருங்க. அப்போ என்னன்னா மேல் செகண்டரி ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் ஹையர் மோட்டிவேஷன் தேன் ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு போட்டு முடிச்சிடணும். ஸோ இது எப்போ வரும்னா, சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருந்தால். 2த்துக்கும் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, யாரோட மீன் வேல்யூ அதிகமா இருக்கோ, அவங்க வந்து ஹையரா இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னொருத்தர் வந்து லோயரா இருக்காங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான். இதுதான் ஃபைண்டிங்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அடுத்தது. ஆமா. எல்லாத்துக்கும் நீங்க ஒவ்வொரு டேபிளுக்கும் அதுல ஃபைண்டிங்ஸ் குடுத்திருப்பாங்க. அடுத்த சஜஷன்ஸ்ல வரும்போது, இந்த ஸ்டடிய வச்சுட்டு நீங்க என்னென்னலாம் நம்ப பண்ணலாம்? அடுத்து வர ஸ்டடிக்கு நீங்க என்னென்ன செய்யலான்றத அத குடுத்திருப்பாங்க. சஜஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் ஸ்டடின்னு. அதுதான் ஃபியூச்சர் ரிசர்ச்ன்னா இதுக்கு அடுத்தது வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன பண்ணலான்றது. ஓகே. நீட்னா எதுக்காக நம்ப பண்றோம் அந்த ஸ்டடி? நீங்க எப்படி இந்த இந்த டைட்டில வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்ற விஷயத்த குடுத்திருக்காங்க. அதுதான். கீ டெர்ம்ஸ். அந்த அந்த ஆப்பரேஷன் டெஃபினிஷன்னா ஒவ்வொன்னுத்துக்கு பத்தியும் நீங்க உங்களுடைய டைட்டில்ல என்ன குடுத்திருக்கீங்களோ, அந்த டைட்டில்ல ஒவ்வொன்னுத்த பத்தியும் நீங்க அ நீங்க சொல்றது தான் அது. ஆமா. நீங்க நீங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இப்போ அச்சீவ்மென்ட் மோட்டிவேஷன்னா என்ன? இது வந்து டிக்ஷனரில என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுடைய ஸ்டடியில அச்சீவ்மென்ட் மோட்டிவேஷன்னா என்ன? அச்சீவ்மென்ட்ன்னா நீங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்க டிக்ஷனரில. உங்களுடைய ஸ்டடியில அச்சீவ்மென்ட்ன்னா என்ன? அதுதான் அங்க ஆப்பரேஷனல் டெஃபினிஷன் ஆஃப் கீ டெர்ம்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அப்ஜெக்டிவ்ஸ்னா நீங்க எதுக்காக இந்த ஸ்டடிய பண்ணீங்கன்றதும், அதாவது ஹைப்போதீசிஸ், டென்டேட்டிவ் சொல்யூஷன் என்னென்னன்றதும், டீலிமிட்டேஷன்னா வரையறைகள். உங்களுடைய வரையறைகள், லிமிட்டேஷன்ஸ், டீலிமிட்டேஷன்ஸ். அது ஓகே. அது வந்து ஏற்கனவே நம்ம 3 சாப்டர்ல பார்த்துட்டோம். இந்த ஃபைண்டிங்ஸ தான் நீங்க இப்ப இப்ப நம்ப 4த் சாப்டர்ல சொன்ன ஃபைண்டிங்ஸ் தான் இங்க வந்து குடுத்திருப்பாங்க. இந்த கன்க்ளூஷன்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த தீசிஸோட மொத்த விஷயத்தையும் இந்த கன்க்ளூஷன்ல தான் சொல்லப் போறீங்க. அப்போ நீங்க அ நீங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணீங்களோ, இந்த ஒட்டுமொத்த ரிசர்ச்சையும் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இந்த ஒரே பேராகிராஃப் அந்த கன்க்ளூஷன் பேராகிராஃப்ல தான் நீங்க வந்து சொல்லப் போறீங்க.
அப்போ எவ்வளோ பேர் சாம்பிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கலாம் டேட்டா கலெக்ட் பண்ணீங்க, உங்களுடைய 4த் சாப்டர்ல வந்த நீங்க அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்ட்ல வந்த ரிசல்ட்ஸ் அந்த ஃபைண்டிங்ஸ வந்து ஒரு பிரீஃபாவும், அதே நேரத்தில அ அது எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கிறது தான் இந்த கன்க்ளூஷன். அடுத்தது பிப்ளியோகிராஃபி வரும்போது எந்த ஃபார்மேட்னா, அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் சொல்ற ஏபிஏ ஃபார்மேட்ல தான் உங்களது அந்த பிப்ளியோகிராஃபி எழுதியிருப்பீங்க. பிப்ளியோகிராஃபி முடிச்சதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ்ல உங்களுடைய டூல நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உங்க பிராக்டிகல் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில என்னென்ன டவுட்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்ற விஷயத்தையும் நம்ப இப்போ ப்ராடா பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க அத கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். ம். எஸ், எஸ். அதான்ப்பா. இது இது ஆக்சுவலா என்னன்னா, ரொம்ப நீங்க குழப்பிக்க வேண்டாம். நல் ஹைப்போதீசிஸ்ன்றது நம்ப வந்து அ இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ்ன்றது என்னன்னா, இருக்குதுன்னு நம்ம எடுத்துட்டு பண்றோம். இப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்காக முன்கூட்டியே நம்ம இதுதான் நடக்கும்ன்றது அந்த நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாத விஷயத்த நம்மளா ஒரு 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 கெஸ்ஸுல பண்றது தான் ஹைப்போதீசிஸ். ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்றோம். ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததையும், இப்போ இப்போ வந்த ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இது 2த்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். வெதர் இட் இஸ் இப்ப நம்ம ஏற்கனவே மழைக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான். அ 2மே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அக்செப்டட். 2மே டிஃபரெண்ட்டா இருந்ததுன்னா ஹைப்போதீசிஸ் ரிஜெக்டட். அவ்வளோதான். இல்ல இப்போ இப்போ எல்லாமே சொன்னது ஃபுல்லா அதுதான். ஒவ்வொரு சாப்டர்லயும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற விஷயத்த தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே இருந்தது. ஓகே. இல்லப்பா உங்களுடைய டிசர்டேஷன்ல என்ன இருக்கோ அத பொறுத்து தான் கேள்விகள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இப்போ சொல்லுங்கம்மா. இல்ல அதுதான் இப்ப போட்டிருக்கணும். அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன் நானு. ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 50 கொஸ்டினுக்கும் 50 ஐட்டம்ஸ்க்கும் என்னென்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத போறது தான் ஆன்சர் ட்ரெய்னிங் ரெக்கார்ட். ஸோ அது வந்து எக்ஸெல்ல போட்டால் 1, 2, 3ன்னு போட்டா போதும். இல்ல அதுதான்ப்பா இப்ப நான் சொன்னேன். நீங்க இது எல்லாமே காலம்ஸ்ல தான்ப்பா வரும். ஃபர்ஸ்ட்டு சீரியல் நம்பர்ன்னு வச்சுக்கங்களேன். சீரியல் நம்பர் தான் உங்களுடைய சாம்பிள் நம்பர் வச்சுக்கங்க. 2ண்ட் காலம் இருக்கும். 2ண்ட் காலம்ல உங்க ஸ்டூடண்ட்ஸ் ஆக்சுவலா ஸ்டூடண்ட்டோட நேம வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது. ஜெனரலா பார்த்தா. இது இது ஜெனரலா ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கலெக்ட் பண்ணி பேர் எழுதி குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் பையன். போய் நம்ம போய் கிளாஸ் டீச்சர் கிட்ட இந்த பையன் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்வதற்கான வாய்ப்பு உண்டுல்ல. இப்ப பையன் பேரு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வச்சுங்களேன். நீங்க ஒரு Google Meetலயோ இல்ல எங்கேயோ ஒண்ணு போறீங்க. யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ பண்றாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஜென்யூனா ஆன்ஸர் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்க பேர சொல்ல விருப்பம் இல்லன்னு வச்சுக்கங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லாம இருந்தேன்னா நெறைய வியூஸ் சொல்லுவீங்க. உங்க உங்க யாரோ ஒருத்தர் ஃபீட்பேக் எடுக்க சொல்றாங்க. ஃபீட்பேக் கேட்கறாங்க. ஒரு பேப்பர்ல எழுதி குடுக்க சொல்றாங்க. உங்க பேர் போட்டு எழுதி குடுத்து, சில பேர் வந்து அப்பயும் வந்து ஜென்யூனா எழுதி குடுப்பாங்க. பேர போட்டு எழுதி குடுத்தா ஜென்யூனா சொல்லுவாங்க. சில பேர் பேர் இல்லன்ற மாரி இருந்ததுன்னா, அப்போ அவங்க உள் மனசுல என்ன இருக்கோ அத அப்படியே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ, இங்க வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்.
ஏற்கனவே நீங்க தீசிஸ் இப்ப முடிச்சுட்டீங்க. இப்ப நீங்க பண்ண போறது இல்ல. அங்க நீங்க காலம்ல பர்சனல் டேட்டால நேம்ன்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, மாஸ்டர் டேபிள்ல நீங்க அந்த நேம மென்ஷன் பண்ணுங்க. ஒரு காலம் எக்ஸ்ட்ரா போடுங்க. இல்லன்னா அது போட தேவையில்ல. குடுத்துக்கலாம். வணக்கம் சார். ஓகே, ஓகே. ஆம். இது நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து பொது மேடையில நம்ம வரும்போது சொல்லக்கூடாது. நீங்க உங்க கல்லூரியில என்ன சொல்றாங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணி ஓகே. அது அது வந்து ரெக்கார்ட்ல வந்து நீங்க அந்த டைம்ல கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசர்ச் கொலோக்கியம்ன்னு போட்டு, இது பொது வெளியில இருக்கத்துனால அத பத்தி நெறைய சொல்ல முடியாத அந்த காரணம் இருக்கத்துனால நான் சொல்றேன் நானு. ம் இங்க பொறுத்தவரை, அம் உங்க கல்லூரியில என்ன சொல்றாங்களோ, அத நீங்க ஃபாலோ ஓகேங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது இதுதாங்கப்பா. நீங்க வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள ஒண்ணு தயார் பண்ணணும். உங்களுடைய டிசர்டேஷன் சம்மந்தப்பட்டது. உங்களுடைய டிசர்டேஷனுக்கு அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் ரெடி பண்ணணும். அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள்லாம் என்ன இருக்கும்னா, இப்ப நீங்க டிசர்டேஷன் ஒண்ணு சப்மிட் பண்ணியிருக்கீங்கல்ல, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டிசர்டேஷன் ஒரு 100 பக்கத்துக்கு எழுதியிருக்கீங்கன்னா, இந்த 100 பக்கம் கொண்ட கொள்ளளவ ஒரு 5 அல்லது 6 பேஜ்ல முடிக்கிற மாரி செய்யறது தான் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க வந்து ஒரு 20 பக்கத்துக்கு எழுதியிருக்கீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு பக்கத்துக்குள்ள நீங்க முடிச்சிடணும். ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்டரேச்சர் நீங்க வந்து இங்க வந்து ஒரு 10, 20 பக்கத்துக்கு முடிச்சிருக்கீங்கன்னா, அத வந்து அங்க வந்து உங்களுடைய டிசர்டேஷன்ல ஒரு 20 ரிவ்யூ எடுத்திருக்கீங்க, 30 ரிவ்யூ எடுத்திருக்கீங்கன்னா, இங்க ஒரு 3 அல்லது 4 ரிவ்யூ குடுத்தா போதும். மெத்தடாலஜில பொறுத்தவரைக்கும் நீங்க அ அங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ, அப்ஜெக்டிவ்ஸ் வந்து உங்களுடைய டிசர்டேஷனுக்கு ஒரு 5, 6 அப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, இங்க 1 அல்லது 2 எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போடணும். அதே மாதிரி ஹைபாத்திசிஸ், அது சாம்பிள்ஸு, நீங்க என்ன மெத்தட் பண்றீங்க, இந்த மாரி விஷயத்த என்ன பண்ண போறீங்கன்னா, சுருக்கமாக நீங்க இங்க குடுத்து ஒரு ஆர்டிக்கிள ரெடி பண்றது தான் ஒரு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள். இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரெக்கார்ட்ல நீங்க குடுக்க போறீங்க. டிசர்டேஷன் ஆமா. அதுதான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள். 5 அல்லது 6 பக்கத்துக்குள்ள நீங்க சுருக்கணும். ம். ஆமாப்பா. இப்ப நீங்க நீங்க வந்து என்னன்னா, ஆ ஒரு ரிசர்ச் கொலோக்கியம் வைக்கிறப்ப என்னன்னா, உங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ், உங்க காலேஜ்ல இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸே தான் அது வந்து இருக்கும்போது, நீங்க வந்து அதுக்கு ரிலேட்டடா நீங்க விஷயத்த முதல்லயே அவங்க வந்து கேட்டுட்டு, நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் கரெக்ட்டா இல்லையான்றத செக் பண்றதுக்காகவும் இந்த ரிசர்ச் கொலோக்கியம் யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா, ரிசர்ச் ஆர்டிக்கிள் எப்படி நீங்க வந்து அ ஒரு ஜர்னலுக்கோ, செமினாருக்கோ, கான்ஃபரன்ஸுக்கோ நீங்க பிரசன்ட் பண்றதுக்கு எவ்வாறு உங்களுடைய ரிசர்ச் ஆர்டிக்கிள தயாரிக்கணுன்றதுக்கும் ஒரு முன்னேற்பாடாகவும் இந்த விஷயத்த செய்வாங்க. ஸோ இட் ஹேஸ் 2 ஆம் என்ன சொல்றது? 2 விதமான இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்படியும் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கிறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்றது. இந்த ரிசர்ச் கொலோக்கியம் ரெடி பண்ணலாம். ஓகே. இல்ல. அதுதான் விஷயம் பார்த்தோம். உங்களுக்கு வந்து டிசர்டேஷனுக்கு 60 மதிப்பெண்கள். டிசர்டேஷன் ரிலேட்டடா இருக்கிற வைவா வாய்ஸ்க்கு 40 மதிப்பெண்கள். வைவா வாய்ஸ்ன்றது கேள்விகள் கேட்பது. அப்போ மொத்தத்தில அதுக்கு வந்து 100 மதிப்பெண்கள். 100 மதிப்பெண்களுக்கு உண்டான விஷயத்த உங்களுடைய டிசர்டேஷன்லேருந்து கேட்பாங்க அவங்க. ஸோ டிசர்டேஷன்லேருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது உங்களுக்கு. ஸோ எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா இருக்கும். நீங்க
அவங்க கேட்குற கேள்விகளுக்கு உண்டான நீங்க பதில். இப்ப நீங்க ஏதாவது பதில் கூறும்போது, அந்த பதில்ல வந்து சப்போஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ரிலேட்டடா இன்னும் கொஸ்டின்ஸ கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து 100 மதிப்பெண்கள்ல அதுக்கேத்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாரி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங்க்கு 50 மதிப்பெண்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அகாடமிக் ரைட்டிங் ரெக்கார்டுக்கு 50 மதிப்பெண்கள்ன்னும்போது, அதிலிருந்தும் சில கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்துக்கு சேர்த்து தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் போடும். அதனால இதில தான் அவங்க வந்து பிரையாரிட்டி குடுப்பாங்க, இதுக்கு குடுக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லா ஓகே. இல்ல அது வந்து டோட்டலி வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். 10 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த உங்களுடைய பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் சில இடங்கள்ல 4 மணிக்கு முடிஞ்சிரும். சில இடங்கள்ல 5 மணிக்கு தான் முடியும். 50 பேரையும் நம்ம பண்ணும்போது, அ ஒருத்தருக்கு எவ்வளோ நேரம்ன்றத நம்ம கணிக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள ஒரு எக்ஸாமினர் கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த உங்க கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ வாங்கறதுக்காக சில சமயம் 5 நிமிடத்துக்கு மேல 10 நிமிடம், 1/4 மணி நேரம் கூட உங்ககிட்ட கேட்கலாம். உங்களுடைய டெசர்டேஷன்ல இருக்கிற டைட்டிலோ, இல்ல நீங்க பண்ண மெத்தடோ, இல்ல வேறு ஏதாவது ஒண்ணத்த பத்தி அவரு விரிவான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மாரி இருந்தா, நேரம் அதிகமாக எடுத்துக்கலாம். சில இடங்களில சில எக்ஸாமினர்ஸ் வந்து பண்ணும்போது என்னன்னா, ஒரு 2 கேள்வி கேட்கும்போதே ஆன்ஸர் வந்து தெளிவாக இருந்தது அப்டின்னா, இவங்க இந்த டெசர்டேஷன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சீக்கிரமா முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்துல கேள்விகள் சிலது வந்து கேட்கும்போது, மாணவர்கள் சரியா ரெஸ்பான்ஸே பண்ணல. எந்த கேள்வியும் கேட்டா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா, அந்த மாணவர என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியா அனுப்பிச்சுட்டு, "நீங்க போயிட்டு மறுபடியும் படிச்சுட்டு வாங்க. நான் கடைசியா கேட்கறேன்னு" சொல்லிட்டு, அப்படியும் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கும் சீக்கிரமா முடிஞ்சிரும். நல்லா ஆன்ஸர் பண்றவங்களுக்கும் சீக்கிரமா முடிஞ்சிரும். சரியா ஆன்ஸர் பண்ணலனா, திருப்பி படிச்சுட்டு வர சொல்லிட்டு 2வது தடவ பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா, சில மாணவர்கள் பதற்றத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறதுனால, தெரிஞ்ச விஷயம் கூட சொல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்காக, ஒரு சில எக்ஸாமினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அ அவங்களுக்கான அ வாய்ப்புகள் குடுப்பாங்க அவங்களுக்கு. நீங்க மறுபடியும் போய் படிச்சுட்டு வாங்கன்னு. சில எக்ஸாமினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எடுத்து கையில டெசர்டேஷனே நீங்க எடுத்து பார்த்துட்டு கூட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோ உங்களோட டெசர்டேஷனே நீங்க கையில எடுத்து பார்த்துட்டு, அதிலருந்து பார்த்தாவது ஆன்ஸர் சொல்லுங்க. இது வந்து என்னன்னா, மாணவர்களுடைய பதற்ற நிலையை புரிஞ்சு கொண்டு, அதுக்கேத்த மாதிரி எக்ஸாமினர் வந்து அ அவங்க அவங்க அந்த பிராக்டிகல் எக்ஸாமினேஷன கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில பேசுறவங்க மாணவர்கள் நெறைய பேசுவாங்க. பட் உள்ள போயிட்டு தெரிஞ்ச விஷயமே வந்து க மாறுபட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கறதுனால, எக்ஸாமினர்ஸ் வந்து ஸ்டூடண்ட் சைக்காலஜிய புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாரி அவங்க நடத்துவாங்க. பிராக்டிகல் எக்ஸாமினேஷன். அதனால நம்ம டைமிங்க சொல்ல முடியாது. ஸ்டூடண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் தான் எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்ன மாரி அதுதான் 4 மணிக்கே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5 மணிக்கு மேலயும் போகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இல்ல அதுதான் சொல்ல வரேனே, யாருக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால யாருக்கு இதுல அ புரியல. கம்பேர் பண்றது. அது 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 அந்த 2 வேரியபிளும் கம்பேர் பண்ண போறோம். அது கம்பேர் பண்றதுக்கு 3 டேட்டா தேவை. மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், என். என்னன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகே. மீன்ன்றது ஒரு ஆவரேஜ் தான். வேற எதனா டவுட்ஸ்? வேற எதுவும் டவுட்ஸ் இல்லீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே. ஓகே, ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லீங்களா? வேற இருக்கிறவங்களுக்கு? வேற எதனா டவுட்ஸ் இருக்கு?
டவுட்ஸ் இல்லன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் செஷன். ஆமா. எதுலப்பா? எதுல? இல்ல எங்க நீங்க போடலாமான்னு கேட்குறேன். இல்ல ஹேண்ட்ஸ் ஆன் டேபிள்ன்றது அதுக்கு மீடியன் மோடுன்னா நீங்க போட தேவையில்ல. ஒன்லி அந்த அந்த ஆக்சுவலா டேட்டா என்ன இருக்கோ அத தான் நீங்க போட போறீங்க. அனாலிசிஸ் நீங்க பண்ண போறதில்ல. அதுல நீங்க அப்படி போடுற மாரி இருந்தா ஒவ்வொன்னுத்துக்கும் தான் நீங்க தனித்தனியா போடணும். ஒவ்வொரு வேரியபிளுக்கு. இல்ல நீங்க பர்சனல் டேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா, பர்சனல் டேட்டாவுக்கு தான் நீங்க போடணும். அதெல்லாம் நீங்க போட தேவையில்ல. இதுல ஒன்லி அந்த எக்ஸெல் ஷீட்ல இருக்கிறது மட்டும் நீங்க போட்டீங்கன்னா ஓகே. தேங்க் யூ. செஷன க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்களா? வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? தேங்க் யூ. ஆ இருந்தா சொல்லுங்க. ஓகே. உங்களுடைய பிராக்டிகல் எக்ஸாமினேஷன நீங்க நல்லபடியா முடிச்சு, இதில பாஸ் பண்ண வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.